ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரைடே வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹை வந்து அகைன் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது. அதே மாரி மார்க்கெட் வந்து சனிக்கிழமை ஒரு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஜஸ்ட் 1 ஹவர் 1 ஹவர்ன்னு சொல்லி வச்சிருந்தனால, அதில வந்து மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. ஸோ என்ன ஒரு இன்னைக்கு டேக்கு என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, ஃப்ரைடே நைட் வந்து பார்த்தீங்கன்னா, டவுசன்ஸ் நாஸ்டாக் வந்து நல்ல பாசிட்டிவ்ல தான் க்ளோசிங் வச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்குமே நான் வந்து நல்ல ஒரு கேப் அப் தான் எதிர்பார்த்துருந்தேன். பட் வந்து சனிக்கிழமை ஸ்பெஷல் ட்ரேடிங் டேயில் வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனனால இன்றைக்கி வந்து ஃப்ளாட்டாக தான் திரும்ப ஓப்பன் ஆக போகுது. ஸோ இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகிறது 22,400. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,520 வரைக்குமே மார்க்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கீழே வரும்போது உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக மைனரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,280 ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 22,100 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி ஆக்சுவலி வந்து பேங்க் நிஃப்டி தான் நல்ல ஒரு பையிங். ஸோ இன்ன வரைக்கும் வந்து அந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 47,300 அப்படின்றதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ எனக்கு ஓப்பனிங்குமே இதுக்கு மேலே தான் கிடைக்க போகுது இன்றைக்கி ஓப்பனிங். ஸோ இப்படி கிடைக்கும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 47,377க்கு மேலே ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பையிங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்கே இருக்குது அப்படின்னா 48,200 தான் பேங்க் நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ சப்போர்ட் லெவல் 47,300 அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். ஐடி வந்து பெருசாக பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம்னாலும் ஐடி வந்து அந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே தான் இருக்குது. இன்னும் அந்த சைட்வேஸ் ஜோனை வந்து அது பிரேக் பண்ணி வெளியில் வரல. ஸோ 37,600 அப்படிங்கிறது தான் அந்த சப்போர்ட் லெவல். அதிலேயே தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப்பு சைட் வேஸில் தான் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகும்போது திரும்ப வந்து ரேலி அப்சைட் கண்டினியூ ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அடுத்து ரிலையன்ஸ் பார்த்தலாம். ஸோ ரிலையன்ஸுமே அன்றைக்கி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தது. ஸோ அந்த 3000 அப்படின்ற ரேஞ்சை வந்து பிரேக் பண்ண முடியாமல் ரொம்ப தடுமாறுது. ஸோ அந்த 3000ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணால் தான் அடுத்து வந்து 3,150 வரைக்குமே ரிலையன்ஸால் அப்சைடு வந்து மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் இது மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சியுமே நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தது. பட் வந்து அவனும் வந்து ஸோ இன்னும் பேட்டர்ன்லேயே தான் இருக்கானே தவிர இன்னும் பிரேக் அவுட் எடுக்கல. பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கு 1462 தாண்டிச்சுனா தான் பேட்டர்ன் அதாவது ட்ரிபிள் பாட்டம் அப்படிங்கிற பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகும்போது நல்ல ஹை போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ரெக்கவரி ஆச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே நல்ல ஸ்ட்ராங்காக ரெக்கவரி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் ட்ரெண்ட் போகிறோம். உங்கள் ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.